ஓகே, வெரி குட். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். கங்ராச்சுலேஷன். பாருங்க, அவர் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க சொல்ல நீங்க கவனிக்கிறீங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்லி நீங்க கவனிக்கிறீங்க. நீங்க இது எல்லாமே நீங்க இப்ப சின்ன பீப்புளா நீங்க வந்திருக்கீங்க. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்காக. இது என்னன்னே தெரியாது. நமக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கு. சாப்பிடலாமா? இது சாப்பிட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லதா? இது சாப்பிடறதுனால நமக்கு வந்து பெனிஃபிட்டா? நிறைய உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஓடிக்கினே இருக்கும். எவ்வளவு பேரோட ரிசல்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலும், எவ்வளவு கிரௌட் இங்க உட்கார்ந்து இருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மைண்ட். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் வந்து 95% உங்க மைண்ட்ல எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க உங்களால அப்சர்வ் பண்ணிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு உண்டான சுச்சுவேஷன் உங்களை சுத்தி ஏதாவது ஒண்ணு நடக்கும். நீங்க நினைக்கிறதா கரெக்ட்ன்ற மாதிரி. நீங்க அதுல இருந்து தப்பிச்சு வரணும் அப்படின்னா உங்க ஹெல்த்ல நடக்கிற மாற்றத்தை பாத்தீங்கன்னா மட்டும்தான் தப்பிச்சு வர முடியும். நான் இந்த ப்ரோக்ராம் ஒரு 20 வருஷமா இருக்கிறேன். இந்த மாற்றம் என்னெல்லாம் கிடைக்கும் நான் சொல்லி தரேன். நீங்க கவனமா கவனிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து மிக மிக அதிகம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டீப் ஸ்லீப் குள்ள போவீங்க. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போன உடனே ஈவினிங் ஒரு 8:30 9 மணிக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு மாதிரி உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வர ஆரம்பிச்சு. உட்காரவே முடியாது, நிக்க முடியாது, இன்னும் மயக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆல்கஹாலிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விழுந்து கிடக்குற மாதிரி உங்களுக்கே பயம் வந்துடும். விழுந்துரு போறோம் நம்ம சட்டுன்னு போவோம் சொல்லிட்டு பெட்ல போய் படுக்க ஆரம்பிச்சிருவோம். இல்ல தரையில படுக்க ஏதோ ஒரு இடத்துல போய் படுத்துருவோம். ஏன் அப்படின்னா உங்களோட பிரெயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து ப்ராப்பரா போக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு தூக்கம் சரியா வரல அப்படின்னா ரெண்டே ரெண்டு காரணம். ஒண்ணு, தேவையில்லாத விஷயத்தை திங்க் பண்ணின்னு இருக்கீங்க. இன்னொன்னு, உங்க பிரெயினுக்கு தேவையான ஆக்சிஜன் ப்ராப்பரா போல. இப்ப இங்க வரும்போது நீங்க தேவையில்லாத விஷயத்தை திங்க் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஆக்சிஜன் ப்ராப்பரா உங்க பிரெயினுக்கு போறதுனால உங்களால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். ரெண்டாவது நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம்னா காலையில எப்பவுமே நீங்க எழுந்துக்கிற டைம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த ப்ரோக்ராம் நீங்க ஸ்டார்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா ஒரு 5 மணில இருந்து 6 மணிக்கு எழுந்துப்பீங்க. நார்மலா ஒரு 7 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. உங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. என்னடா இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டோமா? நீங்க தூங்கணும் தான் நினைப்பீங்க. ஆனா உங்க கண்ணு வந்து பாத்தீங்கன்னா முழிச்சுக்கும். கண்ணை திறந்துருவீங்க. பெட்ல என்னதான் நீங்க உருண்டு படுத்தீங்கனாலும் கண்ணை திறந்துட்ட பிறகு கொஞ்ச நேரத்துக்கு மேல இருக்க முடியாது. அப்ப நீங்க வந்து எழுந்துக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் காலையில வந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க சொல்ல இந்த அப்ரிஷியேட் ஷேக் எடுக்கிறீங்க, ஆலா செஷன் பாக்குறீங்க. அப்ரிஷியேட் ஷேக் எடுக்க சொல்ல என்ன ஆகும்னா உங்க உடம்பு வந்து பாத்தீங்கன்னா துருன்னு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். செல்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆவாங்க. உங்க செல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளீன் பண்ணி செல்ல இருக்கிற டாக்ஸிக் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி நியூட்ரிஷனை ஃபீட் பண்ண ஆரம்பிச்சோன்னு என்னன்னா அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடும். ஆக்டிவா இருக்க ஆரம்பிப்பீங்க, துருன்னு இருக்க ஆரம்பிப்பீங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா லாங் ஹவர்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு தோணும். ஆனா ஒரு 11 12 மணிக்கு லைட்டா டயர்ட்னஸ் வந்து ஏதோ டீ காஃபி சாப்பிடலாமா, இல்ல கொஞ்ச நேரம் உட்காரலாமா, இல்ல ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு ஏதாவது தோணும். ஆனா அந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி வாட்டர் இன்டேக் வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோக்கு 1 லிட்டர் சொல்றோம், 2 ஹவர்ஸ்க்கு 1 லிட்டர் சொல்றோம். வாய் ரொம்ப அளவுக்கு தண்ணி குடிக்கணும், வயிறு ரொம்ப அளவுக்கு தண்ணி குடிக்கூடாதுன்னு சொல்றோம். அப்படி நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க சொல்ல என்ன ஆகுதுன்னா உங்களோட ஃபுட் ஹாபிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேக் எடுத்ததுல இருந்து லாங் ஹவர்ஸ்க்கு பசி இல்லாம இருக்கு. இந்த ப்ரோக்ராம்குள்ள வந்து எனக்கு உடனே ரிசல்ட்ஸ் வேணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கவனமா கவனிக்கிறது உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஷேக் எடுத்த பிறகு பசி எடுக்கும். அப்ப ரெண்டு பசி இருக்கு. ஒண்ணு உணவு பசியா இல்ல வாட்டர் பசியா. உணவு பசியா வாட்டர் பசியா அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்பு வந்து பாத்தீங்கன்னா உங்க பேச்ச கேட்க ஆரம்பிச்சு. நீங்க உணவு பசியா வாட்டர் பசியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க உடம்பு பேச்ச தான் நீங்க கேட்டா யூ உங்க உடம்பை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா ஐசியூ அங்க போய் தான் கவனிச்சாகணும். அங்க உங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ உங்க கவனம் எப்படி இருக்கணும்னா நீங்க இந்த ஷேக் எடுத்ததுல இருந்து லஞ்ச் சாப்பிட போக சொல்ல உங்களுக்கு உணவு பசி வருதா எப்படி கண்டுபிடிக்கலாம்? உணவு பசி அப்படின்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து வாட்டர் பசியை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கீங்க. வாட்டர் பசி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 1 மணி ஆன உடனே சாப்பிடலான்னு தோண சொல்ல என்ன தோணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு சாம்பார் சாதம் சாப்பிடலாமா, பிரியாணி சாப்பிடலாமா, தயிர் சாதம் சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமான்னு உங்களுக்கு வந்து விசுவல் பண்ணி கொடுக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வாட்டர் பசி. இன்னும் உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். நீங்க தண்ணி தான் குடிக்கும். நீங்க தண்ணி குடிச்சிக்கினே இருக்க சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா உணவு பசி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொங்கன்னு காதுல இருந்து ஒரு சவுண்ட் வர ஆரம்பிக்கும். வயிறு எல்லாம் சலமுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பரட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் உங்க கூட இருப்பாங்க. ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றாங்க. எல்லாருமே மங்களா தெரியற மாதிரி தெரியும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப போய் நீங்க சாப்பிடும். இந்த மாதிரி யார் ஒருத்தவங்க பசிச்சு மதியானம் சாப்பிடுறீங்களோ இவங்க தான் வேகமா ஃபேட் லாஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் ஒரிஜினல் பாடி ஷேப் வேகமா வர ஆரம்பிக்கும். இவங்க தான் ஐடியல் வெயிட் ஐடியல் ஷேப்பை ரீச் பண்ணிடுவாங்க. இதுல ஸ்டக் ஆயிடுறவங்க யாரு அப்படின்னா ஷேக் குடிச்சிட்டு வாங்க, குடிச்சிட்டு கீழே போயிட்டு ஒரு வடையை சாப்பிட்டு டீயை சாப்பிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாது பாவம். இதுதான் சாப்பாடு, இதுக்கப்புறம் லஞ்சுக்கு தான் போகணும்னு தெரியாது. இது வந்து மீன் தொட்டில இருக்கிற மீன் மாதிரி உங்க உடம்புல இருக்கிற செல்ஸ். ஒரு தடவை ஃபுட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது ஃபுட்டு காலி ஆயிடுச்சுன்னா அது போய் உடம்புல இருக்கிற கொழுப்பை சாப்பிட ஆரம்பிக்கும். நீங்க தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கீங்களா அந்த கொழுப்பு யூரின்லயும் டாய்லெட்லயும் வெளில வர ஆரம்பிக்கும்.
நீங்க நீங்க வேணா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது செக் பண்ணி பாருங்க. நீங்க மதியானம் ப்ராப்பரா வாட்டர் இன்டேக் ஒரு 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர்ஸ் வந்து லஞ்சுக்குள்ள சாப்பிட்டுட்டு நல்ல பசி எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஃபைபர் புரோட்டீன் இருக்கிறதெல்லாம் வச்சு நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு 20 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 30 மினிட்ஸ் அமைதியா உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்க சொல்லல, ரெஸ்ட் எடுங்க, உட்காருங்க, உட்காந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க வேலையை செய்ய ஆரம்பிங்க. அப்ப நீங்க போயிட்டு யூரின் பாஸ் பண்றீங்க இல்லையா, அந்த யூரின்ல நீங்க கவனிச்சு பாருங்க, பயங்கர கலரா வெளில வர ஆரம்பிக்கும், ஒயிட்டிஷா வெளில வர ஆரம்பிக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா உங்க உடம்புல இருக்கிற டாக்ஸிக் எல்லாத்தையும் கரெக்டா பசி எடுத்து சாப்பிட்டதுனால உடம்புல இருக்கிற தேவையில்லாத டாக்ஸிக் கொழுப்பு ஃபேட் எல்லாத்தையும் எடுத்து வந்து கிட்னில ஸ்டோரேஜ் பண்ணி, அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க மதியானம் சாப்பிட்டு முடிச்சு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸா உட்கார சொல்ல அதுக்கப்புறம் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்றீங்க. சாப்பிட்டுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடணும். சாப்பிட்டு முடிச்சு அரை மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ண சொல்ல பிளடர் ரொம்ப ஆரம்பிக்கும். அப்போ போய் யூரின் பாஸ் பண்ண சொல்ல உங்க உடம்புல இருந்து டாக்ஸிக் வெளியில வரதை நீங்க கவனிப்பீங்க. நீங்க ரெகுலரா இதை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 1/2 to 1 கிலோ, ஒரு மாசத்துக்கு 3 to 4 கிலோ வேகமா வெயிட் லாஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். அப்ப என்ன ஆகும்னா ப்ராப்பரான வாட்டர் இன்டேக், ப்ராப்பரான ஈட்டிங் ஹேபிட், ப்ராப்பரான ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்க வேலைய சும்மா சிட்டு மாதிரி செய்யலாம், சரச்சரன்னு செய்யலாம். உங்க வீடு பல இருக்கிறதையும் உங்க வீட்டுல இருக்கிற கிச்சனு, பெட்ரூம், ஹால் எல்லாமே நீட்டா இருக்குதுன்னு நீங்க கவனிப்பீங்க. ஏன்? ஒரே ஒரு காரணம் தான், நீங்க ஆக்டிவா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா கவனமா கேட்டுங்க. உங்க உடம்புல இருந்து கொழுப்போட அளவு குறைய 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 உங்க எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்க உடம்புல கொழுப்போட அளவு அதிகமாக 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 இப்ப நீங்க உட்காந்து இருக்கீங்களா சேர், அதுலயே இப்படி சாய்வீங்க, இப்படி சாய்வீங்க, இப்படி சாய்வீங்க, பேலன்ஸ் தொப்பையில கையை போட்டு அதுக்கு பேலன்ஸ் கொடுப்பீங்க. என்ன காரணம்? முடியலமா. இங்க அப்படி கிடையாது. இங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி, நாங்க சொல்ற பேச்சு யாரு கேக்குறீங்களோ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி கிடைக்கின்றதுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறோம். ஒரு 10 டேஸ்ல இருந்து 30 டேஸ்க்குள்ள நான் வந்து ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கிறேன் அப்படின்றவங்க வந்து ஆண்ட்ராய்டு இங்க ஃபர்ஸ்ட் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் தான். வெயிட் லாஸ் பத்தி கவலைப்படாதீங்க. இந்த கம்பெனி 236 கிலோ வெயிட் லாஸ் பண்ண ரெக்கார்ட் இருக்கு. வெயிட் லாஸ் பத்தி கவலைப்பட வேணாம். உங்க ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுல கவனம் செலுத்துங்க. இப்ப இவங்களை கவனிங்க, ஹெல்த் எந்த அளவுக்கு இவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் நடக்குது. ஏன்னா ஃபேட் லாஸ் நடக்க சொல்ல ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் நடக்காது. இவங்களுக்கு எப்படி இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், நீங்க சிம்பிளா வச்சுக்கணும். இங்க நாங்க சொல்லி தரத கேட்க சொன்னா உங்க லைஃப்ல பெரிய மேஜிக் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்திருக்கீங்க, உங்க கூட வந்தவங்களுக்கு எப்படி எல்லாம் ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்றதை நீங்க பாருங்க. மியூட் எடுத்து விடு தம்பி. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார், என் பேர் ஏபிள், கோயம்புத்தூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் சார். சொல்லுங்க ஏபிள், நீங்க வந்து இது எத்தனாவது நாளா வரீங்க? சார் 15th டே. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இப்ப விட்டுருங்க. இதை 15 நாளைக்கு முன்னாடி உங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? சார், நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டிங்ல இருக்கிறதுனால டெய்லி காலையிலே ஒரு 11 o'clock டயர்ட் ஆயிடுங்க சார். ஷோல்டர்லாம் பெயின் ஆக ஆரம்பிச்சிடும் பைக் அதிகமா ஓட்டுறதுனால. அப்படி இருந்தது சார். அதுக்கப்புறம் இப்ப ஹோல் டே ஆக்டிவா இருக்குங்க சார். இப்ப இந்த 15 நாள் எப்பத்துல இருந்து உங்களுக்கு இந்த ஆக்டிவ்னஸும் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியாது? டே 1ல இருந்து இருக்குங்க சார். என்ன தெரிஞ்சது? அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹோல் டே ஃப்ரெஷ்ஷா இருந்தது சார். அந்த ஷோல்டர் பெயின் எல்லாம் ஆகல, பேக் பெயின் ஆகல. நார்மலா 80 கிலோமீட்டர்ஸ் போவோம் சார். அதுக்கப்புறம் இப்போ 150-120 கிலோமீட்டர் டிராவல் ஆயிட்டு இருக்கேன் டெய்லி. ஃபீலிங் தெரியுதா? உடம்புக்கு வந்து கரெக்டான நியூட்ரிஷன் கொடுக்க சொல்ல உங்க உடம்பு பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஃபீலிங் தெரியுதா? கார்போஹைட்ரேட் கொடுத்ததுக்கும் நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்கும் தெரியுதுங்க சார். பாடி ஃப்ரீயா இருக்குங்க சார். இப்போ உங்களோட பாடி ஷேப் வந்து இன்னும் எவ்வளவு வெயிட் குறைக்கணும் சார்? 40 kg சார் டோட்டலா. ஓகே, எவ்வளவு நாள்ல குறைக்க முடியும் நீங்க நம்புறீங்க? சார் ஒரு 6 months முடியும் நம்புறீங்க. நீங்க வந்து உங்க கோச் கிட்ட உட்காந்து ஒரு கோல் செட் பண்ணிடணும். கோல் செட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1/2 to 1 கிலோ, ஒரு மாசத்துக்கு 3 to 4 கிலோ ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவர் கூட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஸ்டமர் ரெக்கார்ட் ஷீட் கொடுப்பாங்க. டெய்லி வெயிட் செக் பண்றது, 3 நாளைக்கு ஒரு தடவை மெஷர்மெண்ட் செக் பண்றது, 10 நாளைக்கு ஒரு தடவை ஃபேட் செக், இதெல்லாம் நீங்க கவனம் செலுத்துனீங்கன்னா சொன்ன டேட்ல உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஒன்னு எடுத்து வச்சுங்க. நீங்க ஸ்லிம்மா ஃபிட் ஆனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவீங்க. அந்த ட்ரெஸ் வந்து ஆர்டர்ல போட்டு அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கோல் செட் பண்ணீங்க. இந்த டேட்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு இது மாதிரி நான் போட்டுன்னு போவேன். இது மட்டும் தான் வீட்டுக்கு வர சொல்ல, வெளில போக சொல்ல அந்த ட்ரெஸ்ஸை போடுற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை அவுத்து வைக்கிற மாதிரி உங்க விசுவலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு நாள் எடுத்து ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு நீங்க ட்ரெஸ் மாட்ட வருவீங்க. அன்னைக்கு நீங்க ஐடியல் வெயிட்ல ஸ்லிம்மா ஃபிட்டா இருப்பீங்க. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு நடக்கும்னா குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம். யாராவது ஒருத்தர் நம்மள கோச் பண்றதுக்கு அலோ பண்ணணும். சாம்பியன் ஆகணும்னா ஒரு சாம்பியன் வந்து கோச் பண்ணணும். அப்ப நீங்க அலோ பண்ணீங்கன்னா உங்க எண்ட் ரிசல்ட்ஸ் நீங்க எடுத்துடலாம். நம்பிக்கை இருக்கு அவங்க எண்ட் ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும்னு இருக்குங்க சார். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன், பிக் ரவுண்ட் Thank you, sir. ஆஃப். Thank you. நெக்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். எத்தனாவது நாள் இன்னைக்கு? 18 days ஆயிடுச்சு சார். 8 நாளைக்கு முன்னாடி உங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்தது? உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது? சார் நான் முதல்ல எந்திரிக்கும் போது கொஞ்சம் லேட்டா தான் எழுந்திருப்பேன். இப்போ ஃபாஸ்டா எழுந்திருக்க முடியுது. அலாரம் 7 மணிக்கு அலாரம் வச்சு தான் எழுந்திருப்பேன். இப்போ 6:30 மணிக்கு தான் எழுந்திருக்க முடியுது. ஓகே, வேற என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? சார் முதல்ல மதியம் வந்து 12 மணிக்கு நான் மெடிக்கல் ரெப்பா இருந்தேன். முதல்ல ஃபர்ஸ்ட் 12 மணிக்கு மெடிக்கல் ரெப்பா இருந்தேன் சார். டயர்டா இருக்குமா? மெடிக்கல் ரெப் பண்ணீங்களே அதான். ஆமா சார். சரி சரி. மெடிக்கல்ல ஒர்க்
ஒர்க் பண்றதுனால டயர்டா இருக்கு, 12 மணிக்கே வந்து டயர்ட்னஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சார். 11 பசிக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது டீ ஓகே டீ டீ வடை ஏதாவது சாப்பிட்டே இருப்பேன். ஓகே. அவங்க டிராவல் ரொம்ப இருக்கு சார். இல்ல அந்த டீ எல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்களா? இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, இப்ப அதான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் சார். ஏன் தொடர்றதுல அது உங்களுக்கு கேட்கலையா? இல்ல சார், இது பசிய கல்ல குடுக்கறதே எனக்கு சரியா இருக்கு சார். 3 மணி வரை பசிக்க மாட்டேங்குது 3 மணி வரைக்கும் பசிக்க மாட்டேது. ஓகே, ஃபர்ஸ்ட் தான் சாப்பிடுறீங்க. ஓகே, என்ன ரிசல்ட்ஸ் இப்ப கிடைக்க ஆரம்பிச்சது இந்த 8 நாள்ல? சார். நான் ஃபர்ஸ்ட் வந்தோம்னா 67 கிலோ இருந்துச்சு சார். 67.8 இருந்துச்சு சார். ஓகே இந்த 55 ஆயிருக்கு சார். ஓகே, வெரி குட். எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 3 கிலோ குறைஞ்சிருச்சு. 3 கிலோ குறைஞ்சிருக்கு 8 நாள்ல. கங்க்ராச்சுலேஷன். இதே மாதிரி எல்லாருக்கும் வெயிட் குறைய நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளென்சிங், உங்களோட ஃபுட் பைப்ல இருக்கிற அழுக்கு தான் வெளியில வரும். அது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 கிலோ வந்து மேக்ஸிமம் 16-15 கிலோ வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் எது நடக்கும் அப்படின்னா, நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா, லேடிஸா இருந்தா பிளவுஸ், மென்னா இருந்தீங்கன்னா டி ஷர்ட், திடீர்னு லூஸ் கிடைக்கும். அதான் ஃபேட் லாஸ். இந்த ஃபேட் லாஸ் சொல்லி கொடுக்கறதா இது. உங்களுக்கு இந்த 15 கிலோல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 கிலோ குறையுது, 4 கிலோ குறையுது அப்படின்னா வயிறு புஷ்குன்னு லூஸ் ஆகும். அவ்வளவுதான். பேண்ட் கொஞ்சம் லூஸ் ஆகும். வெயிட் லாஸ்ன்றது வந்து ஃபேட் லாஸ். பாடியில இருந்து உங்க பாடி ஷேப் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உங்க ஒரிஜினல் பாடி ஷேப் வந்து மாறிக்கினே வரும். அதான் ஃபேட் லாஸ். அந்த ஃபேட் லாஸ் நடக்க சொல்ல மெஷர்மெண்ட் லாஸ் நடக்கும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன் அவருக்கு 8 நாள்ல 3 கிலோ குறைஞ்சதுக்கு எனக்கு 100 கிராம் கூட குறையல அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு வந்து கிளென்சிங்கே ஆகாம, கிளென்சிங் நடக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, அப்புறம் வந்து மதிய சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணிட்டேன் சார். மத்தியானம் சாப்பாடு கீரை வெஜிடபிள் சேர்க்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படி சாப்பிடுங்க? 3-3:30 மணிக்கு தான் சாப்பிடுவேன் சார். லஞ்ச் டைம் ஓகே 3:30 மணி மேல ஆயிடும் சாப்பிடுறது. ஏதாவது கிடைக்கிற புரோட்டா, குஸ்கா, இந்த பிரியாணி அந்த மாதிரி தான் சாப்பிட பழக்கம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல்ல வரீங்க இல்லையா? இப்ப என்ன பண்ணணும்னா, உங்க கோச் என்ன சொல்றாங்களோ அவங்க சொல்றதை கேட்கணும். நீங்க கஸ்டமர் ரெக்கார்ட்ஸ் போட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா கடகடன்னு ஐடியல் ஷேப், ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணிடலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். வெரி குட். நெக்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. என் பேர் ஹரிகிருஷ்ணன், காஞ்சிபுரம் வந்து இருக்கேன். என்னோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 29. நான் வந்து ஒரு 28 டேஸா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். 8.8 kg லாஸ் பண்ணிருக்கேன். வெரி குட். நல்லாவே இருக்கு. 28 டேஸ்க்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் இருந்தது, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் மீட் பண்ணீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னா தான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களை மாதிரி புதுசா வந்தவங்க, நீங்க ரிசல்ட்ஸ் எடுத்தீங்க, அவங்களுக்கு இதை கேட்க சொல்ல ஒரு மாதிரி வியப்பா இருக்கும். உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து நமக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நம்புவாங்க. டே டு டே லைஃபே கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கு. இப்ப காலையில எழுச்சிக்கிறது லேட்டா தான் எழுச்சிப்பேன். 9 மணிக்கு எழுச்சிப்பேன். அப்படியே ஒரு லேசினஸாவே தான் போகும். எந்த வேலையும் ஆக்டிவா பிரிஸ்கா பண்ண முடியாது. சோ அந்த டேவே ஃபுல்லாவே லாகிங்கா நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே கொண்டு போற மாதிரி இருக்கும். லேட் நைட் தூங்குறதும் லேட் ஆயிடும், 12-1 ஆயிடும். சோ அது அந்த லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் மோசமா தான் இருந்தது. ஆனா இந்த ட்ரையல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ் வந்து அந்த 2 நாள் ட்ரையல்லே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டோட்டலா வேற மாதிரி இருந்தது. சோ 3rd டேல இருந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 1 வீக் நல்லா போச்சு. நல்லா ஆக்டிவா நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். 1 வீக் கழிச்சு நம்ம எக்ஸசைஸ்லயும் நான் இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ லாஸ்ட் 20 டேஸா ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாக்கிங் போயிட்டு இருக்கேன், ஜாகிங் டே மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லைஃப் ஸ்டைலே வந்து டோட்டலா மாறிடுச்சு. அப்படியே தலைக்கே திருப்பி போட்ட மாதிரி எவ்வளவு லேசியா இருந்தனும் இப்ப அவ்வளவு ஆக்டிவாவும் பிரிஸ்காவும் இருக்கு. ஓகே, இப்ப லேசினஸ் வந்து ஒரு டிசீஸ்ன்னு சொல்றாங்க. நீங்க கவனிச்சு பாருங்களா, இப்ப லேசினஸ்ல இருந்து இப்படி வந்ததுக்கு காரணம் என்னன்னா செல் ஆக்டிவ் ஆனதுனால. செல் வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நியூட்ரிஷன் ப்ராப்பரா எடுத்து, ஒரு வாட்டர் இன்டேக் ப்ராப்பரா எடுத்து, உடம்புக்கு எவ்வளவு சாப்பாடு ஒரு நாளைக்கு தேவையோ அந்த ஃபுட்டை சாப்பிடறதுனால உடம்பு வந்து பர்ஃபார்மன்ஸ், உடம்புக்கு அதிகமாகவும் கொடுத்துருக்கூடாது, கம்மியாகவும் கொடுத்துருக்காங்க. கரெக்டா கொடுத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு 30 டேஸ்ல எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு 30 டேஸ் கழிச்சு உங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் உங்க ஐடியல் ஷேப் ரீச் பண்ணீங்கன்னா உங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும்? எப்படி எதனா ஃபீலிங் கிடைக்குதா உங்களுக்கு? யாரா பார்க்க சொல்ல? இல்ல சார், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணுவேன். அதாவது 28 டேஸ்ல கிட்டத்தட்ட 9 kg கிட்ட லாஸ் பண்ணிருக்கேன். இப்பவே உடம்பு லேசா ஆன மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் ஐடியல் வெயிட் இது பண்ண இன்னும் 20 kgs இருக்கு. இன்னும் ஐடியல் வெயிட் வந்தா அப்போ இன்னும் எவ்வளவு லேஸ் ஆகும்னு என்னால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அதுக்காக வெயிட் மாதிரி ஆயிடும், தக்க மாதிரி ஆயிடும். ஒரு மாதிரி ரொம்ப தக்க மாதிரி இருக்கும். நடந்து போறதே எப்படி இருக்கும், யாரும் நம்மள பின்னாடி இருந்து தள்ளுற மாதிரி தக்க மாதிரி ஆயிடும். ஐடியல் வெயிட் வந்துட்டீங்க. கொஞ்சம் டெம்ட் ஆனீங்கன்னா கூட, நீங்க கொஞ்சம் டெம்ட் ஆனீங்கன்னா ரொம்ப நாள் இழுத்தும். கொஞ்சம் உங்க மைண்ட் எப்படி இருக்கணும்னா, உங்களோட ரெக்கார்ட் ஷீட்டும் உங்க கோச்சும் உங்க கிளப்பும் அவங்க என்ன சொல்லி தராங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா தவம் மாதிரி எப்போ ஐடியல் வெயிட் ஐடியல் ஷேப் பாக்குற வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. புரியுதுங்களா? ஆல் தி பெஸ்ட். 10 டேஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க உடம்புல ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். 30 டேஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா பாடியில விசிபிளா பீப்புள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களோட ஐடியல் ஷேப் ஐடியல் வெயிட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பாடி லாங்குவேஜும் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் உங்க லைஃப் ஸ்டைலும் எப்படி சேஞ்ச் ஆகும்ன்றது, நான் எப்படி மாறுன்றத நான் வாயில சொல்றதோட உங்களுக்கு ஒரு விசுவல் பண்ணி காட்டுறேன். நீங்க இதை வந்து உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இது நடக்கும். 100% நடக்கும். என் லைஃப்ல நடந்திருக்கு. நிறைய லைஃப்ல நடந்ததை பார்த்திருக்கிறேன். நடக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறேன். கரெக்டா ஐடியல் ஷேப் ஐடியல்
ஐடியல் வெயிட்டுக்கு வந்து இதுல ஹெல்த்தும் இருக்கு, வெல்த்தும் இருக்கு, ஹாப்பினஸும் இருக்கு. இதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வெல்த் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சண்டே நடக்க போற ஒரு வெல்னஸ் செமினார் நேத்து நான் சொன்னேன். நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ண. இன்னைக்கு நீங்க இதெல்லாம் கரெக்டா பண்ணி நீங்க ஆரோக்கியமாய் ஸ்லிம்மா ஃபிட் ஆனீங்கன்னா உங்க ஒரிஜினல் பாடி ஷேப் உங்களுக்கு வந்ததுன்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உங்க லைஃப் ஸ்டைல எப்படி மாறுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ காட்டுறேங்க. இது 100% என் லைஃப்ல நடந்திருக்கு. நிறைய பேர் லைஃப்ல நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன். லைஃப்ல ஃபியூச்சர்ல நடக்க போறது இப்ப நீங்க பார்க்க போறீங்க. Se la pasan diciendo que soy mala, porque no me ahora más de nada. No si vienes a mi cama. நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இந்த மாதிரி ஆகும் முடியுமா முடியாதா அப்படின்னா நீங்க சபாபதி யூடியூப் சேனல், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எதுல வேணாலும் போய் பாருங்க. எப்படி இருந்து எப்படி எல்லாரும் மாறி இருக்கிறாங்க, எப்படி நான் மாத்தி இருக்கிறேன், நான் எப்படி மாறி இருக்கிறேன் அப்படின்றத நீங்க பாருங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு இதே மாதிரி நடக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நோயற்ற வாழ்வே குறையற்ற சொல்லும் நீங்க அடையறதுக்கு என் வாழ்த்து. நாளை வெல்னஸ் செமினார்ல சந்திப்போம். பாய்.